சோதர ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமுள்ள தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமா நம்முடைய சமூகத்தில் உடைய வார்த்தையை பேச கிருபை கொடுத்ததுக்காக சோத்திரம். இதை பேசவும் இதை கேட்கிறவங்களுடைய மனசு மாறவும் ஆண்டவரை ஞானம் கிருபை பித்தி வரவும் செஞ்சு இயேசுவே இன்னும் ஒரு படி உங்களுடைய கூட்டத்தை சேர்க்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உலகம் உங்களை பகைத்ததால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அல்லேலூயா. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு முன்னாலே என்னை பகைத்தார்கள் என்று அறியுங்கள் என்றார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இயேசு சொல்லுகிறார், உலகம் உங்களை பகைத்தால் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாலேயே என்னைய பகைத்தார் என்று நீங்கள் அறியுங்கள் என்று சொல்கிறார். இப்ப நம்ம நாட்டில் பார்த்தோம்னா இயேசு கோயிலுக்கு போறவங்கள அவங்க தாய் தப்ப வெறுக்கிறாங்க, அவங்க அண்ணன் தம்பி வெறுக்கிறாங்க, அவங்க சொந்த பந்தம் வெறுக்கிறாங்க, அவங்க ஜாதி ஜனம் வெறுக்கிறாங்க. எத்தனையோ பேர் கோயிலுக்கு வர ஒரு ஜாதியில் ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க, நீ தாழ்ந்த ஜாதிக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. நான் தப்பு செஞ்ச போது, சண்டை போடும் போது, மல்லு கட்டும் போது, நான் லூசுத்தனமா திஞ்ச போதெல்லாம் என்னை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப ரொம்ப நான் ஒழுக்கமா இருக்கிறதுனால என்னை எல்லாரும் என்னைய ஒதுக்குறாங்க அப்படின்ட்டு அநேகர் புதுசா கோயிலுக்கு வரவங்க சொல்றத கேட்கறேன். இன்னைக்கும் பல ஊர்ல ஜாதி கட்டுப்பாடு, மத கட்டுப்பாடு, ஜன கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. இன்னும் எல்லா இடத்துலயும் இது இருக்குது. அதனால நம்ம தம்பிகள் மாதிரி சில நம்ம தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க ஐயா, இயேசு கோயிலுக்கு வந்ததுலேருந்து எங்கள் அண்ணன் ஒதுக்குறான், என் தம்பி ஒதுக்குறான், என் வீட்டில் சேர்க்க மாட்டேன்றாங்க, நீ தாழ்ந்த ஜாதி போயிட்டேன்றாங்க, நீ வெளிநாட்டு சாமி கும்பிட்றான்றாங்க. ஐயா, ஒரே தொல்லையா இருக்குன்ட்டு அநேக சொல்லுவதை பார்க்குறோம். ஆனால் இப்போ இயேசு என்ன சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் உங்களுக்கு முன்னாலே அவங்க என்னைய பகைச்சிட்டாங்க. என்னைய பகைச்சதுனாலதான், நீ என்னைய இயேசுன்னு சொன்னதுனாலதான் உன்னைய பகைக்கிறாங்க. ஆனா உன்னைய அவங்க பகைக்கல, உண்மையாகவே என்ன செய்யல, உன்னைய பகைக்கல. நீ என் கூட சேர்ந்ததுனால அல்லது என் பேரனை சொல்றதுனால உனக்கு முன்னாலேயே அவங்க என்னைய பகைச்சிட்டாங்க. என் மேல அவங்களுக்கு பகை இருக்கு, அதனால உங்களை பகைக்கிறாங்க. உங்களை அவங்க பகைக்கல, என்னை பகைக்கிறதுனால, நான் பகைங்கன்னா அவங்க இருக்கிறதுனால அவங்க பகைக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தானா நீ இருந்தேன்னா உடைய பகைக்க மாட்டாங்க. உலகத்துல என்ன செய்யறாங்க, தப்பு செய்யறவன் இந்த உலகத்தான். தண்ணி அடிக்கிறவன், சாராயம் அடிக்கிறவன், குழம்பு பண்றவன், தப்பு பண்றவன் நீ இருட்டில் உட்காருவான். நல்ல மனுஷன் என்ன செய்வான், இருட்டில் உட்கார மாட்டான், இருட்டில் உட்காந்து பேச மாட்டான். நல்ல மனுஷன் என்ன செய்வான், நான் டான்ஸ் போட்டோம்னா 4 பேருக்கு மத்தியில் டான்ஸ் போடுவான். ஒரு நல்லதை பேசுறவன் 4 பேத்துக்கு மத்தியில உரக்கா பேசுவான். ஒரு நல்ல காரியத்தை செய்யறவன் 4 பேத்துக்கு மத்தியில அப்படி நல்லா செய்வான். ஏன்னா அவனுக்கு பேர் வேணும், அவனை 4 பேர் பாராட்டணும், அவனை 4 பேர் புகழணும். அதுக்காக அவன் என்ன செய்வான்னா, நல்லது செய்யறவன் 4 பேத்துக்கு முன்னால செய்வான். சொல்ற புரியுதா? புரியலையா? ஆனா தப்பு செய்யறவன் மறவாத்தான் செய்வான். அவன் யாரு தெரியாது, சத்துக்குள்ள இருப்பான், இருட்டுல ஒளிஞ்சிருப்பான், முக்காடு போட்டிருப்பான், முகத்தை மூடி இருப்பான். அவனுக்கு இருட்டு தான் பிடிக்கும். ஏன்னா அவன் செய்யற வேலை வெளியே வந்துடக்கூடாது இல்லையா? அவன் வெளியே அந்த திருட்டுத்தனம் பகலில செஞ்சா அது வெளி வந்துடும், அவனுக்கு கேவலம். அந்த தப்ப 4 பேத்துக்கு மத்தியில செஞ்சா அவனை காரி துப்புவாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், தப்பு செய்யறவன் இந்த உலகத்தான் மறைவுல செய்யறான். அல்லேலூயா. புரியுதானே சொல்றது? அதனாலதான் அந்த தப்பு செய்யறவங்களுக்கு தப்பு செய்யறவங்களை பிடிக்குமே ஒழிய தப்பு இல்லாதவனை பார்த்தா பிடிக்காது. அவங்க எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்க ஒரு சொந்தமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிக்குது. வழிபாட்டுல இருந்து நம்ம வெளிவரும் போது, நாம ஒழுக்கத்துல வாழும் போது, ஆண்டவர் நீதி நேர்மை பேசும்போது அவங்களுக்கு பிடிக்குது இல்லை. ஏன் பிடிக்கல? அவங்கள மாதிரி நம்ம இல்லை. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இயேசு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது
ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்ணை கையும் களவுமா பிடிச்சவனு கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ஆளுக்கு ஒரு கல் எடுத்து எரிஞ்சு கொள்றதுக்காக அந்த அம்மாவை விரட்டிட்டு வராங்க. ஏன்னா அன்னைக்குள்ள பெரிய மனுஷன் மோசே ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கான், இந்த விபச்சார தெரிய பெண்கள் இந்த பூமியில் இருந்தாங்கன்னா அதனால நோய்கள் பரவும், நம்ம மனித சமுதாயம் கெட்டு போகும், அப்படி விபச்சாரம் செய்கிற பொம்பளைங்களை கல்லெறிஞ்சே கொல்லணும் அப்படின்ட்டு வேத வசனத்தில் அந்த எழுதி வச்சிருக்காராம். அந்த அடிப்படையில் அன்னைக்குள்ள மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்ணை கையும் களவுமா கண்டுபிடிச்சோம்னு சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையிலேயே அவங்கள கல்லெறிஞ்சு கொல்ல வராங்க. ஆம்பளை பொம்பளை சின்னது நன்னி எல்லாம் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கிட்டு அந்த பொம்பளை எரியிறாங்க. அப்படி எரியும் போது அந்த அம்மா எரி தாங்க முடியாம ஓடியாந்து வருது. இங்கே இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு. இயேசு பாதத்திலிருந்து அந்த அம்மா நின்றுக்கிறது. அந்த ஊர் ஜனங்களே ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கிட்டு சின்னது நன்னி பெருசு கல்லுக்கு வராங்க. அப்ப இயேசுவை பார்த்துட்டு, ஆஹா இவர் குருநாதரு, ஒரு பெரிய மனுஷன், இவர் கல்லறிஞ்சோம்னா இவருக்கு முன்னால் இருந்தோம்னா அவர் ஏதாச்சும் சாவு விட்டுருவார் நினைச்சுக்கிட்டு அந்த ஊர் ஜனங்க கேட்குறாங்க, இயேசுவே இந்த பெண்ணை விபச்சாரத்துல கையும் களவுமா கண்டுபிடிச்சோம், இந்த கையும் களவுமா கண்டுபிடிச்ச இந்த பொம்பளைய கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நம்ம வேதங்களை சொல்லுது. அதனால நாங்க கல்லெறிஞ்சு கொல்ல வந்திருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க இயேசுவே என்று சொல்லி இயேசு கிட்ட அதுல இருக்கிற பெரியவங்க கேட்கிறாங்க. இயேசு கையும் களவுமா பிடிச்சோம்னு சொன்னா ஒரு பொம்பளை விபச்சாரம் பண்ணுமாயா? ஒரு பொம்பளை பண்ணாது. அப்ப ஆம்பளை பண்ணிருக்கணும். அந்த ஆம்பளையை காணாம். என்னல்ல ஆம்பளையை காணாம். கையும் களவுமா பிடிச்சானா இருக்கணும், ஆம்பளையும் இருக்கணும் பொம்பளையும் இருக்கணும். அதான் கையும் களவுக்கு இவங்க 2 பேர் தான் விபச்சாரம் பண்ணாங்கன்னு இருக்கணும். ஆனா அது இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க கையும் களவுமா பிடிபட்டாங்க. அப்போ அந்த புள்ள மேல சின்ன தப்ப பெருசா ஆக்குறாங்க என்பது தெரிஞ்சு கொண்டு இயேசு என்ன சொல்றாரு, அந்த புள்ள பாவம் செஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, கையும் களவுமா பிடிச்சிட்டோம்னு சொல்றீங்கல்ல, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அந்த புள்ள மேல கல்லு தெரியும். வேதத்துல எழுதி சொல்றீங்கல்ல, அப்ப பாவம் செஞ்சவங்களை தண்டனை யாரு கொடுக்கணும்? பாவம் இல்லாதவங்க தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க பாவம் இல்லாத ஒருத்தர் என்ன செய்ய, முதலில் கல்லெடுத்து தெரியும், அப்புறம் அடுத்தவன எறியட்டும். உங்களுக்குள்ள பாவமே இல்லை அப்படி சொல்றவன் முதல் கல்லெடுத்து எறின்னு சொன்ன சொருக்கு கல்லெடுத்து தெரியுங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் மனதில் குத்தப்பட்டாங்க. அவனுக்குள்ள மனுஷனுக்குள்ள ஒரு பாவம் இருக்கு, அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளேயே ஒரு தப்பு இருக்கு, சின்ன 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 குற்றங்கள் பண்ணிருக்கிறான். ஆனா வெளியே தெரியல. என்ன தெரியல? வெளியே தெரியல. அவங்களுக்குள்ள அக்கா இல்லாம, தங்கச்சி இல்லாம, அம்மா இல்லாம, குழப்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன தவறு பண்ணிருக்காங்க என் வயசுல வாலிபத்துல. எவனுமே நல்ல மனுஷன் கிடையாதுன்னு ஏசப்பாவே சொல்றான். ஒரு இடத்துல ஏசப்பாவை கொண்டு நீங்க நல்ல மனுஷன் என்று சொல்லி ஒரு அம்மா இயேசுவை பாராட்டு. அந்த அம்மா ஏன் சொல்றாரு, கடவுளை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை, என்னையே நல்லவன் சொல்லுவானே, கடவுளை தவிர ஒருவனும் நல்லவில்லைன்னு இயேசுவே சொல்றான். அப்ப மனுஷனா பிறந்தவனுக்கு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த தவறை திருத்தி கொள்ளுவன் தான் மனுஷன். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு ஏன் சொல்றாரு, அந்த பொண்ணை பார்த்து, ஏமா ஒருத்தர் யாரு கூட உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கலையா, கல்லர் தெரியலையா? இல்லை சாமி, யாருமே எரியல. அப்ப நான் எரிய மாட்டேன். ஏன்னா நான் இப்ப உனக்கு தண்டனை கொடுக்கணும்னா நான் தான் கொடுக்கணும். நீ பாவி, நான் பாவம் இல்லாத இயேசு, நான் தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா நானும் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். என்ன செய்ய, இனி பாவம் செய்யாதே, சமாதானமா போ மகளே என்று அனுப்பிட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்சிருக்குது, இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்ய, இந்த உலகம் அந்த பாவிகளை தான் ரசிக்கும். இப்ப சாராயம் குடிக்கிறவன் ஒருத்தருக்கான வைய, அவனுக்கு காசு இல்லைன்னா ஒரு தேடி வந்து கொடுப்பான், வாடா மச்சான் ஒரு கிளாஸ் போட்டு வரணும்னு போவான். ஆனா குடிக்காதவனோட சேருவானா? சேர மாட்டான். திருடனோட தான் சேருவான். அப்ப இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள நீ வரணும்னா அவன் லேசான காரியம் இல்லை தம்பி. உலகம் உன்னை பகைக்கும், உன் சொந்த பந்தம் உன்னை பகைக்கும்,
உன் தம்பி பதைக்கும், உன் அண்ணன் தம்பி பதைப்பான், உன் வீட்டுல இருக்க பொம்பளையாலே பகைக்கும், உன் கட்டின பொண்டாட்டியே பகைக்கும் நீ இயேசு கோயிலுக்கு பண்ணால். ஆனா என்ன தப்பு பண்ண? ஒரு தப்பும் பண்ணல. இருக்கிற தப்பெல்லாம் விட்டேன். இருக்கிற தப்பெல்லாம் விட்டதுனாலயே உனக்கு கெட்ட பேர் வருது. அப்ப என்ன அர்த்தம்? நீ பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக போற. அல்லேலூயா. நீ இயேசுவோடு போக போற. மரித்தாலும் சொர்க்கத்துக்கு போக போற. அதனால இயேசு பிள்ளையாய் மாறி இந்த பூமியில ஒழுக்கத்தை கற்றுக்கொள்றதுனாலதான், ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டதுனால ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உன்னை பார்த்தா பிடிக்கல. புரியுதான்னு சொல்றேன் நானே. புரியுதா தம்பி? ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உன்னைய பார்த்தா பிடிக்கல. யார நியாயப்பிரகாரம் பிடிக்காம இருக்கணும்? ஒரு சீட்டாரனை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லணும். ஒரு குடிகாரனை பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். ஒரு திருடனை பார்த்தா இவன் செயல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். ஒரு சண்டைக்காரனை பார்த்தா எடுத்துக்கிறதால சண்டை போடுறானியா, இவன் என்னையா மனுஷனா அப்படின்னு சொல்லணும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு காலத்துல அப்படி குற்றவாளிகளா இருந்தாலும் கூட, அதெல்லாம் செய்யக்கூடிய சூதாடிகளா இருந்திருந்தாலும் கூட, இப்போ ஒன்னொன்னா விட்டுட்டு இப்ப நிரபராதியா நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்ப நிரபராதியா இருக்கிற நம்மளை பார்த்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏய், நான் சொல்ற புரியுதா? ஏன் நம்மளை பாய்க்கிறாங்க? களை பண்ணவனை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க, கொலை பண்ணவனை நண்பனா இருக்கிறாங்க, கள்ளக்கடத்துல பண்றவனா வச்சிருக்கிறான், ஊழல் பெருவழிகளாம் சொந்தக்காரன்றான், அவன் தான் தலைவன்றான். நம்மளே பயக்கிறாங்க. நம்மளை பயக்கிறதுக்கு முன்னால இயேசுவை புகைச்சிட்டாங்க. இதான் இயேசு சொல்றாரு. புரியுதா சொல்றது? இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? புளிச்ச மாங்காயா இருந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டாரு? அந்த புளிச்ச மாங்காய, அந்த செடியை வெட்டி நல்ல கனி கொடுக்கிற மாமரத்தோட ஒட்டிட்டாரு. இப்ப நல்ல கனி கொடுக்கிற மரமா வந்துட்டோம். இதனாலதான் அந்த புளிச்சவங்களுக்கு ஒப்பலை. இப்ப நம்ம ஒட்டு மாமர செடி ஆயிட்டோம். என்ன ஆயிட்டோம்? கனி கொடுக்கிற, நல்ல தரமான கனி கொடுக்கிற, நல்ல ருசியான கனி கொடுக்கிற ஒரு மாமரத்துல நம்ம ஒட்டப்பட்டுட்டாரு. ஏசு என்ன பண்ணிட்டாரு? ஒட்டிட்டாரு. நீ புளிப்பான, ஒரு ஆகாத, ஒரு மோசமற்ற, விலகாத செடியில ஒட்டிக்கிட்டு இருந்த, அதை இப்போ என்ன பண்ணிருக்க? உன்னைய நல்ல கனி கொடுக்குற மரத்துல ஒட்டினதுனாலதான் இந்த உலகத்துக்கு ஒப்பலை. புரியுதா சொல்றது? ஆகவே இந்த பூமியில நீ இந்த வெற்றி வாழ்க்கை வாழ போற. இயேசு பேர்னால தீய பழக்கத்தை விட்டு எதிர்காலம் உன் குடும்பம் கிறிஸ்தவங்களா மாறும். எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா போறதுனாலதான் நம்ம ஜாதி ஜனம் இருக்குது. இதை மனதில் வைத்து கொண்டு நீயும் நானும் என்ன செய்யணும்? இயேசுவை கெட்டியா பிடித்து கொண்டு, நான் ஒரு தப்பும் செய்யலை, நான் இருட்டுக்குள்ள இருக்கிறோடு சேர வேண்டியதில்லை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் இயேசுவோடு தான் இருப்பேன்னு இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில வெற்றியே காண முடியும். துன்பங்களை தாண்டவன் தான் மனுஷன். மழை பெஞ்சா என்ன வரும்? ஒரு கெட்டது நடக்கும். 2 செடி அழியும், 2 சட்டி பானை உருண்டுட்டு போகும், ஒரு உடப்பு எடுத்துக்கிறோம், ஒரு நஷ்டம் வரும். ஆனா அந்த நஷ்டம் தான் நல்லது வரும். அப்ப நம்மளுக்கு வார இந்த இயேசுவை கும்புறதுனால கெட்டது வருதுன்னா, அது சில கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு முடிவு நன்மை வரும். இதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தம்பிகளே, அருமையான தங்கச்சிகளே, அருமையான ஐயாமார்களே, அருமையான அம்மாமார்களே, இயேசுவை கும்புறதுனால உங்களை பகைத்தார்கள் நினைத்தா உங்களை பகைக்கல, அவங்களை இயேசுவை பகைக்கிறாங்க. இயேசு மேல உள்ள கோபத்தை உங்க மேல காட்டுறாங்க. அதனால நீ பயப்பட வேண்டியதில்லை. நீ இந்த பூலோகத்திலிருந்து உன்னை பிரிக்கப்பட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு சொந்தக்கார மாத்துனதுனால நீ முழுமையா இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை பகைக்கிறார்களோ அவங்கெல்லாம் உன்னோட வந்துருவாங்க. ஏன்னா ஒரு காலத்துல நம்மளை நம்ம பகைச்சவங்க எல்லாம் இப்ப இயேசுக்குள்ள இருந்தனாலதான் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோம். நம்ம யாரெல்லாம் இயேசு பார்த்து பகைச்சோமோ, இயேசு கோயிலுக்கு போறவங்களை பார்த்து நம்ம சண்டை போட்டோமோ, இப்ப அவங்கள நம்புறோம். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல நம்மளை யாரெல்லாம் ஏசுறாங்களோ, நம்மளை யாரெல்லாம் குறை சொன்னார்களோ, நாளைக்கு அவர்களும் நம்மளுக்கு கூட வந்துருவாங்க. அல்லேலூயா. அதனால மகனே பயப்படாது, அதனால அப்பா பயப்படாது, அதனால அம்மானே பயப்படாது. முன் வச்ச காலை பின் வைக்காது. இயேசுக்குள்ள நிச்சயமா நெல்லு. இயேசுனவங்கள ஓங்கோட வருவாங்க. பரலோக ராஜ்யத்துல நம்ம பேர் இருக்கிறோம். ஜெபம். சோத்திர ஆண்டவரே, மகா கருபையும் இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய வசனத்தை வாசிச்சோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ சொல்லியிருக்கிற உலகம் உங்களை பகைத்தால்
உங்களுக்கு முன்னாலேயே என்னைய பகைத்தார்கள் என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கேன். ஆமா ஆண்டவரே, நாங்கள் இயேசுக்கு போகிற நாலு சில குறைபாடுகள் வந்தாலும் அது உங்களுடைய கோபத்தினால உன் மேல உள்ள கோபத்தை எங்க மேல காட்டுறாங்கன்னு பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசு நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் ரத்தப்படி கேட்காதவர், உலகத்தில் அதிசயமானவர், உலகத்தை கும்பிடுறவர், உயிர்த்து எழுந்த தேவன், உயிரோடு சாவுக்கு சவால் விட்ட தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், கடல் மேல நடந்து வந்த தேவன், காக்கிற வரம் கொடுத்த தேவன், காற்றையும் புயலையும் அடக்கிற தேவன், உயிர் பலி வாங்காத தேவன், உண்மையுள்ள தேவன், படித்தவர்கள் வணங்குற பண்புள்ள தேவன், பரதேசிகள் அப்பாவிகள் வணங்குற ஏழை தெய்வம், எல்லாத்துக்கும் நீ தகப்பனா இருக்கிற மனித தெய்வம். நீ மனித தெய்வம், கடவுளாகவும் இருக்கிறீர், மனுஷனாகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை போல வேற தெய்வமே இல்லை ஆண்டவரே. உண்மையே நம்பியிருக்கிற எங்களுக்கு இந்த உலகம் எங்களுக்கு என்ன செய்யும்? நீரை ஆசீர்வதிங்க, எங்களை வலது கரத்தை பிடித்து நடத்துங்க. இன்னும் ஒருபடி கிறிஸ்தவத்துல முன்னேற, இந்த பூமியில நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ, பரலோக ராஜ்யத்தை அடைய கிருபை செய்யும். ஆசீர்வதி. ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.